நாங்களே மினிஸ்டர் கொண்டவனை பார்க்க முடியாம இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா நாங்க கொஞ்சம் உள்ள போனோண்ணே. ப்ளீஸ் எங்களை மட்டும் கொஞ்சம் உள்ள விடுங்களேன். நாங்க உள்ள போகாம வேற யாரும் உள்ள போக முடியாது. போங்கம்மா நீங்க. அண்ணே நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? போமா. நம்ம ஆளுங்க எப்படி பண்ண நம்ம ஆளுங்க எப்படி பண்ண எப்படி இல்ல நமக்கு அமைதியா இருக்கு. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அங்க நம்ம தலைவரோட டெட் பாடி அனாதையா கிடக்குது. அதை விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக நம்ம தலைவரை கொன்னவன் உள்ளதா இருக்கான். அவனை சும்மா விட சொல்றீங்களா? உங்கள மாதிரியே எனக்கும் தான் வருத்தம் இருக்கு. மினிஸ்டரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் சாப்பிட கூட இல்ல. நேரா இங்கதான் வந்திருக்கேன். இந்த விஷயத்த நாளைக்கு கூட நம்ம பாத்துக்கலாம். ஆனா இப்போ நம்ம இத பாக்குறத விட நம்ம தலைவரை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். ஏம்பா அந்த பொண்ணு சொல்றது சரிதானே? வாங்க நம்ம போய் நம்ம தலைவரை பாப்போம். இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆமாண்ணே, இறந்ததுக்கு அப்புறம் தலைவர் அனாதையா போட்டு வச்சுட்டு இப்படி பிரச்சனை பண்றது பாவண்ணே. இப்படி பண்றது நம்ம தலைவரை அவமதிக்கிற மாதிரி. சரி வாங்க போலாம். ஆனா இன்னைக்கு நைட் அவன் இங்கதான் இருக்கணும். வெளியே விட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.